பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. பாருங்கள் கையிலே நல்லா மடங்கு வருது பாருங்கள். நான் பிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஈஸியாக பாருங்கள் எல்லோரும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இந்த முறையில் நான் செஞ்ச முறையில் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இதுக்கு வந்து நைட்டு மீந்து போன பழைய சாதத்தை ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதே அளவு கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். கொஞ்சமாக நான் எண்ணெய் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள் இந்த பழைய சாதத்தை கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மாவு பிசைறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கூழ் மாதிரி இந்த சாதத்தை அரைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட பழைய சாதம் இல்லைனாலும் நீங்கள் புதுசாக சாதம் செஞ்சு வச்சுருந்தீங்கனாலும் கொஞ்சம் சாதம் அரைச்சி இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களே நம்ப மாட்டீங்க. பாருங்கள் இந்த சாதத்தை நல்லா அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள் உப்பு நான் போட்டிருக்கேன் தேவைக்கு. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். உப்பு பாருங்கள் கட்டியாக தங்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுலேயே வந்து பாருங்கள் கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் இப்போது எடுத்துருக்கிற தண்ணி வந்து பாருங்கள் கரெக்டாகவே வரும். இந்த கோதுமை மாவு பிசையறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். வேறு எதுவுமே இதுக்கு போட தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் மட்டும் போதும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா காஞ்ச மாவு கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கோதுமை மாவு. நான் எடுத்த அளவுக்கு ஒரு 4 சப்பாத்தி வரும். நான் வந்து ஒரு 4 சப்பாத்தி அளவுக்கு நான் பிசைகிறேன். நீங்கள் இந்த மாவு கப்பில் நீங்கள் எதில் மாவு எடுக்கிறீங்களோ கோதுமை மாவு அதே கப்பில் அரை பங்கு சாதம் எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் லூசனாக இருக்குது. நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் தேய்க்கும் போது கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு தேய்ச்சா கரெக்டாக வரும். பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க தேய்ச்சி. பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் பாருங்கள். நான் போட்ட தண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக காஞ்ச மாவு கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். நான் சோடா மாவு பேக்கிங் சோடா எதுவுமே போடலை. வெறும் நான் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள் இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக. இப்போ கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு வந்து எவ்வளோ பெரிய பால்ஸ் வேணுமோ உங்களுக்கு சின்னதாக, சில பேர் சின்ன சப்பாத்தியாக செய்வீங்க, சிலர் பெருசாக செய்வீங்க. நான் இன்றைக்கி பெருசாக தான் செய்கிறேன். பாருங்கள் நான் எடுத்த மாவுக்கு வந்து ஒரு 4 உருண்டை வரும் சப்பாத்தி மாவு. நீங்கள் கத்தியில் கூட ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் தேவையான சைஸு. பாருங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக தான் செய்கிறேன் சப்பாத்தி. பாருங்கள் 4 வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே இப்போ கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த சப்பாத்தி ஹார்டாகவே இருக்காது. ஆறி போனாலும் நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி செய்வீங்க. இப்போ ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி முறையில் சப்பாத்தி செய்வீங்க. பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கிறதுக்கு மாவு வந்து கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க.
பாருங்கள், இப்போ வந்து நம்ம தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசை தவா வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு செய்யுங்க. சப்பாத்தி ஹையாக வச்சிங்கன்னா கொஞ்சமாக கருகி போயிடும். அதனால கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஸ்லோ பண்ணாதீங்க, ஹார்ட் ஆயிரும் சப்பாத்தி. அதனால கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு போட்டு திருப்பி போட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னா போடலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் போடுறேன். 2 சைடும் 1 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், 2 சைடும் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுங்க. ஓரெல்லாம் கொஞ்சமாக அழுத்தி விடுங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக வரும் இல்லையா, கோல்டன் ப்ரௌன்லாம், அது மாதிரி பண்ணி எடுங்க. ரொம்ப கருக வச்சிடாதீங்க. ரொம்ப கருகுனா மேலே வந்து கொஞ்சம் கசப்பாக மாறிடும் சப்பாத்தி. பாருங்கள், இந்த அளவுக்கு எப்போவுமே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா பாருங்கள், ஓரெல்லாம் கொஞ்சமாக அழுத்தி விட்டு இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த சப்பாத்தியும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இதையும் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி. இது நீங்கள் 8 மணி நேரம் வச்சுருந்தீங்கனாலும் இவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்புங்க, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே இதே மெத்தடில் நீங்கள் செய்வீங்க. இதை ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தா கூட இதே சாஃப்டில் இருக்கும். பாருங்கள், இது கூட நான் தக்காளி கொஜ்ஜு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து இந்த சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.